குலுங்கி உயர்ந்து இருக்கிறது என்றால் நீங்கள் தான் வேர்களாக இருந்திருக்கிறீர்கள். கிளைகளையும் பூக்களையும் கனிகளையும் ஆர்ப்பரிக்கும் இந்த உலகத்தில் வேர்களை யாரும் கவனிப்பதே இல்லை. நான் இந்த 35 வருடங்கள் வெற்றிகரமாக இங்கே நிற்பதற்கு காரணம் என்னை தாங்கி இருக்கிற இந்த வேர்கள் தான் என்று அவர் சொல்லும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த நன்றி உணர்வும் இந்த மனித நேயமும் இந்த அன்பின் பகிர்ந்ததும் தான் இந்த பூமியில் பஞ்சமாக இருக்கிறார். பாசத்தை கொடுத்து வாங்குவதற்கு ஏதோ அவர் நிலம் கொடுத்தார், நீங்க ஒருத்தரை தொடர்பு கொடுத்தீங்க, வித்தீங்க, காசு வந்துச்சு, கமிஷன் வந்துச்சு. அதோடு போகாமல் அது வெறும் பண பந்தமாக இருக்கக்கூடாது, அது மனப்பந்தமாக இருக்க வேண்டும் என்று உங்களை 37 வருட உறவுகளாக இருக்கிறார். நண்பர்களே, இன்னும் 10 ஆண்டுகளில் மனிதர்கள் பார்த்துக் கொள்வது அபூர்வமாக இருக்கும். இப்பயே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எப்ப ஆளுக்கு ஒரு கைபேசி கையில வந்துச்சோ, அது வந்த பிறகு யாரையும் முகம் பார்த்து பேசுவது இல்லை. 10 வருஷம் கடந்து வந்தாலும் 10,000 மைல் கடந்து வந்தாலும் பேசும்போது நல்லா இருக்கலான்னு கேட்டுட்டு இவன் கைபேசியை பேசிட்டு பார்த்துட்டு இருக்கான், அவங்க கைபேசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாய் மட்டும் பேசுது, சத்தம் மட்டும் கேட்குது. கண்களை பார்த்து பேசுகிற கலாச்சாரம் ஒழிந்து விட்டது. மனிதர்களை பார்ப்பதே இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு அபூர்வமாக இருக்கும். அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தை அப்படி விட முடியாது. இது மனித பண்புகளால் ஆன ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை என்பதை நிரூபிக்க இத்தனை உறவுகளை எனக்கு இன்று சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார் ஐயா கிள்ளிவளவன். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி எங்கிருக்கிறா இருக்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை, காரு பங்களா வாங்கறதுல இல்லை, நகை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதுல இல்லை. ஒவ்வொரு நாளும் இன்னொரு உறவை தேடி கைப்பிடித்து மகிழ்விப்பதில் இருக்கிறது வெற்றி. நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு 10,000 பேர் தெரியும்னா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு 10,000 பேர் தெரியும்னா, நாளைக்கு எனக்கு 10,001 பேர் தெரிஞ்சா நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். தெரியலன்னா தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். மனிதர்களுடைய அன்பு அவ்வளவு அழகான, இதை நான் விருது வழங்கு விழாவா பார்க்கலாம். எவ்வளவு மகிழ்ச்சியா துள்ளலோட ஞாயிற்றுக்கிழமை ஆனமா போய் ஏதாச்சும் மட்டன் சாப்பிட்டோமா, வீட்டில் சொந்தக்காரங்களோட பேசணுமா, தூங்கணுமான்னு இல்லாம ஒரு விழாவை காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நடக்கும்போது இவ்வளவு உற்சாகமா, இவ்வளவு எனர்ஜியா நீங்க இருக்கிறத பார்த்தா எவ்வளவு அன்பு செலுத்திருக்கீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஏறத்தான் நான் ஒரு 7,000 மேடைகள் ஏறியிருக்கேன், 35 நாடுகளுக்கு மேல போயிருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனித அன்புக்கு நிகரானது வேற எதுவுமே கிடையாது. மனித அன்புக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. ஒரு பிடி அன்பு ஒரு உலகத்தை அடிமையாக்கி விடுகிறது. அந்த அன்பை தான் இந்த மேடை முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி இன்னொரு விஷயத்தை சொல்லி நண்பர்களே, நீங்கள் ஒரு வீடு கட்டுவதற்கு வாங்கி கொடுத்த அந்த நிலம் என்பது, அந்த மனை என்பது மண் அல்ல. அந்த மனையில் கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் அல்ல. அது மகிழ்ச்சி, அது நம்பிக்கை, அது உறவு, அது கனவு, அது எதிர்காலம், அது பாதுகாப்பு, அது உணர்வுகள் பொட்டி கிடக்கிறது. உலகமெல்லாம் ஓடி வாழ்ந்தாலும் தன் வீட்டுக்குள் உட்காரும் பொழுது எப்படி ஆகாயமே எனக்கு சொந்தம் என்று ஒரு பறவை சொன்னாலும் தன் தாயின் சிறகுக்குள் அடங்கிக் கொள்ளும் பொழுது ஒரு கொஞ்சுக்கு எவ்வளவு பாதுகாப்பும் அன்பும் நம்பிக்கையும் கிடைக்கிறதோ அந்த நம்பிக்கை உங்களால் கிடைத்திருக்கிறது. உங்களால் கிடைத்திருக்கு. சாதாரண வேலையில் காசு கொடுத்த நம்பிக்கை கிடைச்சிடாது. காசு கொடுத்தா நம்பிக்கை கிடைக்காது. காசு கொடுத்தா பாதுகாப்பு கிடைக்காது. காசு கொடுத்தா மகிழ்ச்சி கிடைக்காது. எங்க தெரியுங்களா, ஒருவர் கூட நிற்கும் போதோ எங்க இருக்கான் என்னை எல்லாம் பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அன்பின் நம்பிக்கை. அந்த எனர்ஜி தான் இந்த விழாவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க வாங்கி கொடுக்கிற மனை என்பது மண் அல்ல, அது மகிழ்ச்சி. ஒரு குடும்பம், ஒரு வேர், ஒரு நம்பிக்கை, ஒரு கனவு. கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் சுண்ணாம்பும் மரங்களும் வண்ணங்களும் ஆனது இல்லை. அது எண்ணங்களாலும் கனவுகளாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பப்படுகிற உலகம். அந்த உலகத்தை 37 ஆண்டுகளாக நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய உலகத்தில் எனக்கென்று ஒரு கூடு இல்லையா என்று ஏங்குகிற பறவைகளுக்கு மத்தியில், ஒரு எறும்புக்கும் கூடு இருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் படுத்து தூங்க பயமில்லாமல் படுத்து தூங்க ஒரு அடி மடி கிடைக்க, ஒரு தாய் மடி கிடைப்பது போல நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு அடி மனையும் இந்த உலகத்தின் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேர்கள் எப்போதும் செழிப்பாக இருந்தால்தான் கிளைகள் ஓங்கி வளரும். கிளைகள் ஓங்கி வளர்ந்தால்தான் இலைகள் செழிப்பாக இருக்கும். இலைகளுக்கு மத்தியில் பூக்கள் மொட்டுக்கள் விடும். அந்த
அந்த பூக்கள் மலரும், அது காற்றெங்கும் வீசும், அது எல்லோருக்கும் போய் அன்பை பேசும். இந்த அன்பு இன்னும் 37 ஆண்டுகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் வீச வேண்டும். அதற்கு நாங்கள்லாம் கூட இருப்போம், உங்களோடு கை கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்குமா, வெறுப்பா இருக்குமா? ரைட்டா சார்? உங்க பையன் 184 கட் ஆஃப் வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் நுழைய முடியாம, அண்ணா யூனிவர்சிட்டி வேற காலேஜ் சொல்லாம ஏதோ ஒரு காலேஜில் நுழைய முடியாம இருக்கிற உங்க பையன் உட்கார்ந்துருக்கிறப்ப வெறும் 128 மார்க் வாங்கி கட் ஆஃப் வச்சுக்கிட்டு 10 லட்ச ரூபாய் பணம் தடுத்து சீட் வாங்கி உள்ள போறோம். உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இன்னொரு பையன் உள்ள போறான், உங்க பையன் போல, உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? எது சார் முக்கியம்? அப்ப பணம். பணம் என்ன சார் முக்கியம்? பணம் முக்கியம் தலைவரே, பணம் முக்கியம். மாற்ற முடியாது. நான் ரொம்ப பணத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், போக முடியாது. சிங்கத்துக்கிட்ட போய் நீங்க சிங்கத்தை கடிக்க மாட்டேன்னு சொல்லி சிங்கம் கடிக்காமையா இருக்கும் போது முழிச்சுக்கோங்க. பணம் அவசியமான விஷயம், பணம் அத்தியாவசியமான விஷயம். முழிச்சுக்கோங்க, பொழைச்சுக்கோங்க தலைவரே. அல்டிமேட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன்று ரீசெண்டாக சொன்னாரு, காசுதான் சாமி, காசு சாமி இருந்தா எல்லா ஆசாமி நம்ம கிட்ட ஆமா சாமி தான். தலைவரே, எல்லா ஆசாமி நம்ம கிட்ட ஆமா சாமி தான். நோ த பவர் ஆஃப் மணி. இந்த மணி இல்ல, அந்த மணி. ரைட்டா இல்லையா? பணம் ரொம்ப முக்கியம். எப்படி சம்பாதிக்கிறது? இப்ப அதான் பிரச்சனை. ரைட்டா? வாங்க தனியைக்கு வாங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க கேரண்டி. கண்மூடித்தனமா வாங்க தலைவரே, கண்மூடி. அண்ணன் சொன்னாரு பாருங்க, 1000 நாள், ரொம்ப 5 நாள் 10 நாள் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த 4 வரையும் கொடுத்தாச்சு. யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, இந்த 3க்கு தான் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு, இதில் சில பேர் போயிருந்தா கூட உங்களெல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஏதோ இந்த ஒரு நாள் விழாவிற்கு வந்தோம், நமக்கு வேண்டிய உங்களை அழைத்து வந்த நண்பர்களோ இல்லை உறவினரோ இல்லை எங்களுடைய மார்க்கெட்டிங் தொழில் செய்யும் எங்களுடைய மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களால் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். இது கூடி கலையும் விழா இல்லை. இதை நம்மளுடைய ஒரு சாதனையாக ஆக்க வேண்டிய விழாவாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் செய்வதென்றால் எவ்வளவு முதலீடு வேண்டும், அதற்கு எத்தனை ஆட்கள் வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பெட்டி கடை வைப்பது என்றால் கூட ஒரு பெட்டி கடைக்கு ஒரு அட்வான்ஸ் தரணும். அந்த அட்வான்ஸ் வாடகைக்கு ஏற்பாடு பண்ணணும். அது வாடகை தருவதற்கு அது தொடர்ந்து வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும். அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு மாற்று ஆள், இன்னொரு ஆளை நியமிக்க வேண்டும், அல்லது உங்களுடைய துணைவியாரை அதற்கு உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எந்த விதமான முதலீடும் இல்லாமல், சிங்கிள் பைசா செலவு இல்லாமல், மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, இது தந்திரம் இல்லை, உண்மையிலேயே உங்களுடைய கேட்பது என்னவென்றால், உங்களுடைய முதலீடு சிறு ஒரு பைசா இல்லாமல் உங்களுக்கு விசிட்டிங் கார்டிலிருந்து நாங்கள் போட்டு தர்றோம். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய அழைத்து வந்த நண்பர்களோ எக்ஸிக்யூட்டிவ் எங்களுடைய மேனேஜர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால், நீங்களும் நாளை லட்சாதிபதி, அதற்கும் அடுத்து நீங்கள் கோடீஸ்வரன். இது நானு என்ன பார்த்துக்கல தம்பி, பசங்க நாயா ஒண்ணு, சொந்தம் நாயா ஒண்ணு. நான் கடைசியில் என்ன பார்த்துக்கல, நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கவே இல்லை தம்பி அப்படின்னாரு. அடுத்த நாள் நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அடுத்த நாள்
அதில் சில விஷயங்களை வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் என் விருகம்பாக்கம் தேர்தலில் நிற்கும் போது அதுக்கு முன்பு தூரத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எனக்கு உறவுன்னு கூட தெரியாது. நான் ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். இந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் அவர்களுடைய சிரிப்பை நம்மளுடைய கைத்தட்டலோடு சேர்த்து அவர்களை வாழ்த்துவோம். கம்பெனியில் 2வது வருஷம் ஒரு ஆளை திரும்பி கூப்பிட்றோம்னா அவங்க எவ்வளோ திறன்பட வேலை பார்த்து தான் திரும்பி கூப்பிடுவோன்னு பார்த்துக்கோங்க. பெரிய பாடல் பெரிய கற்றுக்கலாம் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு கம்பெனியை பற்றி எதுவும் தெரியலனா கூட முதல் வாட்டி சிறப்பாக செயல்பட்ட நாராயண கோவிந்த் சாருக்கு பெரிய பாராட்டுகள். காவா இருக்கு, ஒரு என்ன சார் இருக்கு, காவாய் இருக்கு. காவாய்க்கு பின்னாடி ஒரு சிஎம்டி அப்ரூவ் பிளாட் இருக்கு, டிடிசிபி அப்ரூவ் பிளாட். அந்த டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டை வாங்கிட்டோம்னா அந்த சைட் போயிடலாம். ஓகேவா? 7 பிளாட் இருக்கு, 7 லட்சம் ஒன்று வாங்கினா போதும். நீங்க திருப்பதிக்கு ஸ்ரீ தரிசனத்தில் போய் மாங்குன்னு 2 நாள் உட்காந்து பார்த்த பெருமாளை ஒரு ஆளு, ஒரு ஃபேமிலி, ஆளுக்கு 10,000 டிக்கெட் எடுத்து 5 பேர் போய் 1/2 hourல பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? காலையிலேருந்து அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை. அதாவது பேச்சாளர்கள் 2 பேர் பேசும்போது தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. அவர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்காங்க. அடுத்த வருஷமும் அவங்க வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தணிகை 2025 நம்பர் 1, தணிகை 2025 நம்பர் 1 மார்க்கெட்டராக தொடர்ந்து 6வது வருடமாக வரும் எஸ் மணி சாரையும் நித்யா மேடமையும் மேடைக்கு அழைக்கிறோம். பெரிய வாழ்த்துக்கள், பெரிய கைத்தட்டுகள். அவரோட ஏவி அப்படியே ரன் பண்ணுவோம். இயர்லி மார்னிங் 7 மணிக்கு என் வீட்டை தட்டினார் ஓடி வந்து. அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர், அவ்வளவு அழகான உள்ளத்துக்கு சொந்தக்காரர். இது எங்க உறவினர்லாம் சொல்லலைங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா உறவுகளை மீறி உணர்வுகள் தான் இந்த உலகத்தில் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. அந்த உணர்வுகள் தான் இவரை இவ்வளவு உறவுகளை சேர்த்து வைத்திருக்கிறது என்பதனால் அவை நான் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கிறது. நன்றி. ஒரு மாணவனின் வளர்ச்சியில் பெரும் பங்கு ஒரு ஆசிரியரையே சாரும். அப்படிப்பட்ட ஆசானாக தணிகையில் பெரிய பாராட்டுகள், பெரிய கைத்தட்டுகள். கஷ்டம் மார்க்கெட்டே போனால் கூட கேன்வாஸ் பண்ணி கொண்டு வராங்க. தனிக்கு அவ்வளோ நம்பிக்கையான அங்கமாக இருக்காங்க டிரைவர்ஸ் எல்லாம். அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள்.